இன்றைக்கு யாழ் மாவட்டத்துடைய காணாமலாக்கப்பட்டோருடைய பெற்றோர் குடும்பங்கள் தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற 4வது நாள். நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கின்ற வகையிலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் அதிவிசேஷமான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறதுக்கு காரணம், இன்றைக்கு ஐநா மனிதுரிமை பேரவையிலே அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசேட குழு அமர்வுகளும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதுக்கு ஏற்ப இந்த போராட்டங்களை பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 17 வருஷம் போர் முடிவடைந்து சர்வதேச மட்டத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அழுத்தம் காரணமாக காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாங்கள் OMP என்ற கட்டமைப்பை உருவாக்கி இந்த விடயங்களை கையாளவும் என்ற வாக்குறுதி மாறி வந்த அரசாங்கங்கள் 2015 இருந்து கொள்கை அளவில் இணங்கினாலும் கூட அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே உண்மையை கண்டறிந்து நீதியை வழங்குகின்ற வகையிலே செயல்படுறதாக இல்லை. மாறாக சர்வதேச மட்டத்துக்கு ஒருபுறம் தாங்கள் இந்த விடயங்களை கையாள்வதாக காட்டுவதற்காக ஒரு வகையிலே நடந்து கொள்வதும், மறுபுறத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு நஷ்டஈடுகளை பெற்று இந்த விவகாரங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அழுத்தம் கொடுக்கின்ற செயல்பாடுகளாக மட்டும்தான் இருக்கின்றது. இந்த முறை அரசாங்க தரப்பும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளோடு சுவிட்சர்லாந்துக்கு சென்ற பொழுது ஐநா மனிதுரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துடைய பிரதிநிதிகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அதிலே ஆசியா பசிபிக் கண்டத்துடைய பொறுப்பாளர் ரோரி மொன்கோவனும் அவருடைய தலைமையிலே ஸ்ரீலங்காவுக்கு பொறுப்பான அதிகாரிகளும் ஓஸ்லெப் என்ற கட்டமைப்பினுடைய 2 அதிகாரிகளும் இந்த பாராளுமன்ற கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்களை சந்தித்தார்கள். அந்த இடத்துல நிலைமாற்று நீதி சம்பந்தமாக செயல்படுவதாக இருந்தால் நீதி என்றது அத்தியாவசியம். நீதி இல்லாமல் என்றால் ஜஸ்டிஸ், கிரிமினல் ஜஸ்டிஸ் என்றால் நீதிமன்றங்களிலே குற்றமளித்தவர்களை நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்துவதென்றது அத்தியாவசியம். அந்த அங்கம் இல்லாத நிலைமாற்ற நீதிக்கு இடமில்லை என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக கூறியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அந்த நீதி என்ற விடயத்தை கைவிட்டுவிட்டு நல்லிணக்கம் என்ற பெயரில், உண்மை கண்டறிகின்ற என்ற பெயரில், காணாமலாக்கப்பட்டோருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நியாயத்தை கொடுக்குறன்ற பேரில் குழுக்களை உருவாக்கி போட்டு நீதியை கைவிட்டு அதுக்கு பதிலாக நஷ்டஈடுகளை கொடுத்து சமாளிக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் செய்கிறேன். ஆகவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டங்களை அரசாங்கம் வகையான மிக தவறான போலியான ஒரு நிகழ்ச்சிகளை சர்வதேச மட்டத்துக்கு காட்டுகின்ற பொழுது இந்த போராட்டங்களை அந்த நேரத்தில் நடத்தி அரசாங்கம் தங்களை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களை போன்று தொடர்ந்து ஏமாற்றுகின்றதென்ற செய்தியை வெளிக்காட்டுவதும், தங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய உறவினர்கள் திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் என்ற கோரிக்கைகள் முன்வைப்பதும், அதுவும் ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக மட்டும்தான் அதுக்கு வழி இருக்கின்ற கருத்துக்களை வலியுறுத்துவது அத்தியாவசியமானது. அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குகின்றோம்.